காட்டுல ஒரு காகமும் அதன் மனைவியும் ஒரு பெரிய மரத்துல கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. சில நாள் கழித்து அம்மா காகம் கூட்டுல முட்டையிட்டது. முட்டையில இருந்து எப்போது குஞ்சுகள் வரும் அப்படின்னு காகங்கள் காத்துட்டு இருந்தது. ஆனா அந்த மரத்தின் அடியிலேயே ஒரு பெரிய பொந்துல ஒரு பெரிய கருநாகம் ஒண்ணு இருந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த காகம் முட்டையிடும் போது அந்த பெரிய கருநாகம் முட்டைய சாப்பிட்டுரும். இதனால அம்மா காகம் ரொம்ப மனவேதனை அடைஞ்சது. இத பார்த்த அப்பா காகம் இந்த பிரச்சனையை எப்படியாவது தீக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. அப்பா காகத்துக்கு ஒரு யோசனை வந்தது. புத்திசாலியான அவருடைய நண்பர் நரியிடம் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே காகங்கள் நரிய பார்க்க போனாங்க. நரி கிட்ட நடந்த பிரச்சனைகள் எல்லாம் சொன்னாங்க. நரியும் கொஞ்ச நேரம் யோசிச்சது. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சொல்லுச்சு, கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே காகங்கள் ஆர்வமா என்ன திட்டம் அது அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நரி சொல்லுச்சு, இங்க பாரு, பக்கத்துல ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையில ராணியுடைய தங்க நகைகள்லாம் இருக்கும். அதுல உள்ள நகைகளை நீ எடுத்துட்டு வந்து அந்த கருநாகம் புற்றுக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சு. இத கேட்ட உடனே காகங்களுக்கு இந்த திட்டம் நல்ல திட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை நோக்கி 2 பேரும் பறந்து போனாங்க. அப்பா காகம் ராணியின் தங்க நகைகள் வந்து குளியல் அறையில கொஞ்சம் இருந்தத பார்த்தாங்க. உடனே அதுல இருந்த கழுத்தணியை எடுத்துடுச்சு. இத பார்த்த காவலர்கள் எல்லாம் திருடன் 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 அப்படின்னு கத்தனாங்க. காகத்தை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் காகத்தின் பின்னாடியே ஓடி வந்தாங்க. காகமும் திட்டம் போட்டபடியே அந்த பெரிய கருநாகம் புற்றுக்குள்ள அந்த தங்க நகைய போட்டுடுச்சு. பிறகு காகங்கள் பக்கத்துல உள்ள கிளையில போய் உக்காந்துட்டு இருந்தது. உடனே காவலர்கள் பொந்தில் இருந்த தங்க நகைய பார்த்தாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய கருநாகம் இருந்தது. உடனே காவலர்கள் அதை அடிச்சு கொன்னுட்டு அந்த தங்க நகையை எடுத்துட்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. இத பார்த்த காகங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம தனக்கு உதவிய நண்பருக்கும் நன்றி சொன்னாங்க. பிறகு அந்த கூட்டுல முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆபத்தான நேரத்துல புத்திசாலியா யோசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. புத்திசாலித்தனமா இருந்தா பலமான எதிரிய கூட தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.